சீமான் வந்து ஒரு அரசியலின் அசிங்கம். உன்னை எவன்டா கூப்பிட்டான் அரசியலுக்கு வர சொல்லி? கன்னடத்து கிழவா ஓடுறான்லாம் பேசியிருக்காரு. இன்னைக்கு ஐயா ரஜினிகாந்துக்கும் தம்பி அஜித் குமாருக்கும் இதை விட பெரிய கூட்டம் போடுமா? எங்கள் கட்சி கட்டுக்கோப்பான கட்சி, கொள்கை மிகுந்த கட்சின்றாரு. ஏன் காளியம்மா வெளியே போனாங்க? அதையும் இல்லாம ஆக்குறியடா. அந்த கோபம் தான். ஒரு 6 நாள் ஸ்ரீலங்கால கொலம்போல இருந்தேன். இப்போ அங்க தமிழர்களை சந்தித்து பேசிய போது தமிழர்கள் வந்து சீமான் மேல சொல்லணும்னா ஆத்திரத்தில் இருக்காங்க. நான் ஆமக்கறி சாப்பிட்டேன், பிரபாகரன் எனக்கு துப்பாக்கி கையில கொடுத்தாரு, நம்ம பிரைம் மினிஸ்டர் பெரிய பேச்சாளர்ன்றாங்க, 2 பக்கம் டெலிபிராம்டர் ஓடிக்கிட்டே இருக்குது. அது வந்து ஆஃப் ஆயிடுச்சுன்னு வச்சுங்க சமயத்தில் அவர் முழிக்கிற மொழியை பார்க்கணும். இந்த எச் ராஜான்னு ஒரு ஆள் இருக்கான்ல பாஜகவில், அவன் ஒவ்வொருத்தருடைய சட்டையை கட்டிட்டு பூணூல் இருக்குதான்னு பார்த்துட்டு தான் பேசுவான். விஜய் சார் வந்து கேப்டன் விஜயகாந்த் வழியை பின்பற்றுறதாகவும், மக்கள் வந்து என்ன பண்றாங்கன்னா நாங்க விஜயகாந்த் அவர்களை தான் விட்டுட்டோம், ஆனா விஜயை விடமாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு விஜய்க்கு அவ்வளோ ஆதரவு தெரிவிக்கிறாங்க. அதனால ஒரு சில கட்சிகள் வந்து இன்னும் பயத்துலதான் இருக்காங்க, இன்னும் என்னென்னலாம் பண்ண போறாங்க அப்படின்ற மாதிரி. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? அவர் விஜயகாந்த் வழியில போறாரா எம்ஜிஆர் வழியில போறாராலாம் நமக்கு தெரியாது. ஆனா இன்றைக்கு விஜய் செல்கின்ற பாதை அது மக்கள் நலன் சம்பந்தப்பட்டது. தமிழ்நாட்டு மக்களுக்கு நல்லது நடக்கணும்னு நினைக்கிறாரு. இந்த 2 கட்சிகளும் அதிமுக திமுக தமிழ்நாட்டை 1967 மாறி மாறி ஆட்சி செய்திருக்கிறார்கள். ஒரு கட்சி 30 வருஷம் ஆண்டிருக்கு, இன்னொரு கட்சி ஒரு 20-27 வருஷம் ஆண்டிருக்கு. இந்த 2 கட்சிகளும் தமிழ்நாட்டை மேம்படுத்துவதில் அவங்க ஒரு பங்கு செலுத்தி இருக்காங்க, இல்லைன்னு சொல்ல முடியாது. அப்போ அதே மாதிரி 67-77 எப்படி மக்கள் எழுச்சி வந்து ஆட்சி மாற்றத்துக்கு வித்துட்டதோ, அதே போல 2026 ஆட்சி மாற்றத்துக்கு வித்திடக்கூடிய அளவுக்கு மக்கள் எழுச்சி விஜயின் மூலமாக தமிழகத்தில் நடத்திட்டு இருக்கு. அதுதான் இந்த பிரச்சாரத்தில் நம்மளால பார்க்க முடிஞ்சதுன்னு தான் நான் ஃபீல் பண்றேன். சரி, இந்த பிரச்சாரத்துல இன்னொரு விஷயம் பேசக்கூடியதா இருக்கு. எடப்பாடி அவர்கள் பிரச்சாரம் பண்ணும்போது இடையில ஆம்புலன்ஸ் வருது அப்படின்றது அது அடிக்கடி பாக்குற ஒரு விஷயம் தான். ஆனா டிவிக்கு தலைவர் விஜய் இந்த இடத்துலதான் பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றது முன்கூட்டியே எல்லாருக்குமே தெரியும். அப்படி இருந்தும் ஏன் அந்த கூட்ட நெரிசல்ல ஒரு ஆம்புலன்ஸை விட்டாங்க? அப்ப அதை திட்டமிட்டு பண்றாங்களா இல்ல எதிர்பாராத விதமா நடந்தது? அவருடைய வேனை இன்ச்சா நடக்கிறது. அந்த பாதையில ஆம்புலன்ஸை ஓட்டிட்டு வர்றவன் எவ்வளவு பெரிய முட்டாளா இருப்பான்? ஆம்புலன்ஸ் என்பது உயிர் காப்பதற்காக, அவசர சிகிச்சைக்காக ஆஸ்பத்திரிக்கு நோயாளியை கொண்டு போறது அல்லது நோயாளியை பிக்கப் பண்றதுக்காக இருக்கு. இப்ப இந்த பகுதியெல்லாம் வந்து லாக் ஆகி கிடக்குது. ஒரு 7-8 கிலோமீட்டர் தூரத்தை கடக்கிறதுக்கு வந்து உங்களுக்கு 5 மணி நேரம் ஆகுதுன்னா, ஒரு ஆம்புலன்ஸ் டிரைவர் வந்து சத்தம் போட்டுக்கிட்டு அந்த ரூட்ல வரான்னா அது வந்து இயற்கையாக நடக்கிறதா தெரியல. இந்த டிவிக்கு வந்ததுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் டைம் வந்து சீமான் வந்து டிவிக்கேவை ஆதரிச்சாங்க, எங்க தம்பி என் தம்பி அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இப்ப எந்த இடத்துக்கு போனாலும் டிவிக்கேவை மட்டும்தான் அவர் டார்கெட் பண்ணிட்டு இருக்காரு. இப்போ டிவிக்கே வந்ததுனால என்டிகே கட்சியினருக்கு என்ன பிரச்சனையா இருக்கு? ஏன் அவ எப்போ எது என்ன பண்ணாலுமே சரி, மைக் ஆஃப் ஆனா கூட அணிலா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எதனால அவர் வந்து டிவிக்கேவை தாக்குறாரு? எந்த அளவுக்கு தர டிக்கெட் லெவல்ல போயிட்டாருன்னா, நேற்று கோயம்புத்தூர்ல பேசியிருக்காரு. உன்னை எவன்டா கூப்பிட்டான் அரசியலுக்கு வர சொல்லி? உச்சத்துல இருந்தேன்னா உன்னை எவன்டா வர சொன்னது? ஒருமையில பேசியிருக்காரு. அதுவும் என்ன சொல்றாருன்னா, இவர் பேசாத பேச்சா ரஜினிகாந்தை பத்தி, கன்னடத்து கிழவா ஓடுறான்லாம் பேசியிருக்காரு. இன்னைக்கு ஐயா ரஜினிகாந்துக்கும் தம்பி அஜித் குமாருக்கும் இதை விட பெரிய கூட்டம் போடுமா? தெரியலையா எவ்வளவு கேவலமா வன்மமா விஜய் அவர்களை வந்து இவர் பேசுறாரு பொது வெளியில. அப்ப இவர் கொட்டேஷன் எடுத்துட்டாரு. இப்ப சீமான் 16 வருஷமா நாம் தமிழர் கட்சி ஆரம்பிச்சு முக்கி 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 8% அவரே ஒரு இடத்துல சொல்லியிருப்பாரு சார், எனக்கு ஏன் எதிரி அப்படின்னா நான் கஷ்டப்பட்டு அந்த மாதிரி கரெக்ட். யூ ஆர் கரெக்ட். அதாவது அது செல்ஃப் அட்மிஷன், வாக்கு மூலம்.
அதாவது வந்து ஏன் இவ்வளோ கோபம் வருதுன்னா, நான் சிறுக சிறுக சேமிச்சு ஒரு 8% வச்சிருக்கிறேன். அதை வச்சுக்கிட்டு ஏதோ பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறேன். நீ வந்து அந்த அடிமை வயிற்றுல கையை வச்சு அடிமடியில் அதையும் இல்லாமல் ஆக்குறியடா, அந்த கோபம் தான். அப்போ இவர் நாம் தமிழர்கள் தமிழ் தேசியத்தை உருவாக்கவும் ஈழத்தமிழர்களுக்கு நல்வாழ்க்கை கொண்டு வரவும் கட்சி நடத்தலை. புரியுதுங்களா? அதனால வந்துங்க விஜயினுடைய வருகையால் கடுமையாக பாதிக்கப்பட போவது நாம் தமிழர் கட்சி தான். அதுக்கப்புறம் தான் மற்றவங்கெல்லாம். அதனால அவருக்கு வந்து விஜய் மேல விமர்சனம் பண்ணட்டும். அப்பா ஒரு எதிர்கட்சி இன்னொரு எதிர்கட்சியை விமர்சனம் பண்றதுன்றது ஆரோக்கியமற்ற ஜனநாயகத்துல நல்லதில்லை. ஆளுங்கட்சி தான் நீ விமர்சனம் பண்ணணும். ரைட், அப்படி பண்றேன்னா பண்ணிட்டு தொலை, சிக்கல் இல்லை. ஆனா ஒருமையில பேசுறது, லாரியில் அடிபட்டு சாபம் கொடுக்கறது முத்தி போச்சு சீமானுக்கு. அதன் விளைவு தான் இப்படியெல்லாம் உளர பிதற்றிட்டு இருக்காரு. அதனால தான் பாருங்க அவர் கட்சி வந்து ஆட்கள் போயிட்டே இருக்காங்க பாருங்க. இப்போ எங்கள் கட்சி கட்டுக்கோப்பான கட்சி, கொள்கை மிகுந்த கட்சின்றாரு. ஏன் காளியம்மா வெளியே போனாங்க? ஏன் கல்யாண சுந்தரம் வெளியே போனாரு? ஏன் ராஜீவ் காந்தி வெளியே போனாரு? அவர் கூடவே ஒரே படுக்கையில படுத்து இருந்து அவர் வாழ்க்கை பூரா பகிர்ந்துகிட்ட நம்ம ஜெகதீச பாண்டியன் ஒருத்தர் இப்போ காணொளி நிறைய வந்துட்டு இருக்குது. இவருடைய மாய்மாலங்கள், இவருடைய தகுடு திட்டங்கள், இவருடைய இந்த இரட்டை வேடத்தெல்லாம் அம்பலப்படுத்திட்டு இருக்காரு. அதனால சீமான் வந்து ஒரு அரசியலின் அசிங்கங்க. அவர் வந்து உண்மையிலேயே அழிக்கப்பட வேண்டிய சக்தி. ஈழத்தமிழர்கள்னு இவர் சொல்லிட்டு இருக்கார தவிர ஈழத்தில் இருக்கிற தமிழர்கள் இவரை வந்து கொஞ்சம் கூட நம்பல, மதிக்கல. நான் ஒரு 2 வாரத்துக்கு முன்னால இலங்கைக்கு போயிருந்தேன் ஒரு திருமண நிகழ்ச்சிக்காக. ஒரு 6 நாள் ஸ்ரீலங்கால கொலம்போல இருந்தேன். அப்போ அங்க தமிழர்களை சந்தித்து பேசிய போது தமிழர்கள் வந்து சீமான் மேல சொல்லணும்னா ஆத்திரத்தில் இருக்காங்க. நாங்க நிம்மதியா இருக்கிறோம், நாங்க பிரச்சனை இல்லாம இருக்கோம். இந்த ஆள் எங்க பேரை சொல்லி பொழப்பு நடத்துறாரு, அரசியல் பண்றாரு. இந்த ஆள் வந்து எங்களுக்கு எதுவுமே இது வரைக்கும் நல்லது பண்ணதில்லை, எங்களை பேரை சொல்லிக்கிட்டு ஈழத்தமிழருக்காகன்னு வசூல் பண்றது தான் செய்யறாருன்னு அவர் மேல வந்து ரொம்ப அதிருப்தியையும் கோபத்தையும் தான் அங்க இருக்கிற இலங்கை வாழ் தமிழர்கள் சொல்றத நான் கேட்டேன். அதனால வந்து இவர் வந்துங்க யாருக்கும் உண்மையா இல்லைங்க. இப்போ இந்த இடத்துல பேசுற வார்த்தைகள் அடுத்த மேடையில போய் பேசும்போது அதை அப்படியே மாத்தி வேற பேசிடுறாரு. எனக்கு தெரிஞ்ச அவர் வாயிலேயே அவர் வந்து மாட்டிக்கிறாரு போல. இல்ல அது காரணம் பேமெண்ட் மாறிட்டே இருக்கு இல்லைங்க. படி அளக்கிறவன் என்ன சொல்றானோ அதுதான். இப்போ இன்னைக்கு வந்து தம்பி விஜய்னுவாரு, மாற்றத்தை கொண்டு வர போறோன்னுவாரு. அடுத்தது அவனை வந்துட்டு நீ என்னடா தெரியும், உனக்கு அரசியல் என்னடா தெரியும்னுவாரு. விஜய் ஏதாவது சீமான் கிட்ட ஒரே ஒரு விஷயம் தாங்க இருக்கு பாசிட்டிவ். என்னன்னா நல்லா பேசுவார், வாய்ச்சொல்லில் வீரர், வசன வியாபாரின்னு வச்சிங்களேன். ஒரு பேப்பர் படிக்காம மனசுல இருந்துட்டு எல்லா விஷயத்தையும் பேசுவார். ஒரு 3 மணி நேரம் பேச சொன்னா கூட வேர்த்து விறுவிறுக்க பேசுவார். ஆனா அதை விட்டுட்டு வேற ஏதாவது செயல்பாடுன்னு பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒன்று இருக்குதா? ஒன்று 15 வருஷத்துல எங்க கட்சி போராடி இதை கொண்டு வந்தோம். இப்போ பாமக இது வரைக்கும் ஆளுங்கட்சியா இருந்ததில்லை டாக்டர் ராமதாஸ் தலைமையில. ஆனா அவங்க போராடி தான் வன்னியருக்கு இடஒதுக்கீடுன்னு சில விஷயங்களை கொண்டு வந்தாங்க. ஆளும் அரசாங்கத்தை நிர்பந்திச்சு. அதனாலதான் இன்னைக்கு அவங்களுக்கு ஒரு பேஸ் இருந்துகிட்டே இருக்குது. புரியுதுங்களா? அது மாதிரி இவர் ஏதாவது தமிழர்களுக்கு ஏதாவது செஞ்சிருக்காரா? ஒண்ணுமே கிடையாது. சும்மா பேச்சு தாங்க. பேச்சு மட்டுமே போதுமா அரசியலுக்கு? நல்லா பேசினா போதுமா? அப்போ இன்னைக்கு வந்து விஜய் வந்து பெரிய பேச்சாளர்லாம் சொல்ல முடியாது. ஆனா மனசுல இருக்கிறத பேசுறாரு, நேர்மையா சொல்றாரு, மக்கள் கிட்ட தன் மனசை திறந்து காட்டுறாரு. அவ்வளவுதானே தவிர இவங்கள மாதிரி பெரிய சொற்பொழிவு ஆற்றணும், மணிக்கணக்கில் பேசணும், இதெல்லாம் தேவையில்லாத விஷயம். காமராஜர் எவ்வளோ பேசினாரு, கக்கன் எவ்வளோ பேசினாங்க. அவங்கெல்லாம் கம்மியாக பேசுவாங்க, நிறைய செய்வாங்க. இவங்கெல்லாம் வந்து அது கழகங்களே அப்படிதான், நிறைய பேசுவாங்க. புஸ்வான மாதிரி முடிச்ச பிறகு 2 மணி நேரம் வைகோ பேசியிருப்பாரு. கடைசியா என்னடான்னு பார்த்தா ஒண்ணுமே இருக்காது. நட்ஷல் சப்ஸ்டன்ஸ்ன்றது 2 நிமிஷத்துல இருக்கும். அதை தான் நீட்டி முழக்கி வார்த்தை ஜாலங்கள் பண்ணுவாங்க. அதனால அது வந்து விஜய்க்கு தெரியல, அதெல்லாம் வேற பேசுறாரு. உனக்கு என்னடா தெரியும், பேச தெரியுமா? அதாவது வந்துங்க அரசியலுக்கு பேச்சாற்றல் ஒன்றும் தேவைதான், அது ஒன்றும் அத்தியாவசியம் இல்லை. அவ்வளோதான் என்னுடைய கருத்து. சீமான் என்ன சொல்றாரு அப்படின்னா,
யாரை பார்த்தாலுமே வந்து ஒரு பேப்பரை கையில வச்சுட்டு எழுதி வச்சு பேசுறீங்கன்னு. அப்ப எழுதி வச்சு பேசாதவங்க எத்தனை பேர் இருக்காங்க? எனக்கு தெரிஞ்சு பார்த்த வரைக்கும் எல்லாருமே ஒரு துண்டு சீட்டு வச்சுட்டு தான் பேசுறாங்க. ஒரு ஹிண்டாச்சு எழுதி வச்சுதான் பேசுறாரு. அப்ப துண்டு சீட்டு கூட இல்லாம பேசுற ஒரு தலைவர்னா நீங்க யார சார் சொல்லுவீங்க? அது அந்த காலத்துல இருந்தாங்க. அண்ணா இருந்தாரு. அண்ணா பேரறிஞர் அண்ணா வந்து இந்த மாதிரி பேசியிருக்காரு. மற்றபடி பார்த்தீங்கன்னு சொன்னால் அதுக்கப்புறம் வந்த தலைவர்கள் எல்லாருமே ஒரு ஒரு நோட் வச்சுக்கின்னு தான் பேசுவாங்க. அதாவது பாயிண்ட்ஸ். நம்ம பிரைம் மினிஸ்டர் பெரிய பேச்சாளர்ன்றாங்க, 2 பக்கம் டெலிபிராம்டர் ஓடிக்கிட்டே இருக்குது. அது வந்து ஆஃப் ஆயிடுச்சுன்னு வச்சுங்க சமயத்தில் அவர் முழிக்கிற மொழியை பார்க்கணும். திருவிழாவில் காணாமல் போன குழந்தை மாதிரி முழிப்பார். அதுவும் சர்வதேச மாநாடுகளில் இவர் பங்கெடுத்துட்டு இருக்கும்போது எல்லாமே, அதாவது மோடி அப்படின்னு சொல்ல, பிரதமர் பொறுப்பு, சீஃப் மினிஸ்டர் பொறுப்பு, உயர் பொறுப்பில் இருக்கிறவங்களாம் வார்த்தையை அளந்து பேசணும். சீமான் மாதிரி அளந்து விட முடியாது. நான் ஆமக்கறி சாப்பிட்டேன், பிரபாகரன் எனக்கு துப்பாக்கி கையில் கொடுத்தாரு, இப்படி கதைகள் சொல்ல முடியாது. நல்ல கதை சொல்லி அவரு, புரியுதுங்களா? அவர் அதுலேயே இருந்திருக்கலாம். நல்ல வளம் இருக்குது, கற்பனை வளம். அதனால அவர் சினிமாலே இருந்திருக்கலாம். அவர் எதுக்கு அரசியலுக்கு வந்தாருன்னு எனக்கு தெரியல. சரி, இப்ப வந்து நிறைய கட்சிகள் வந்து நாங்க அரசியலுக்கு வந்தா இதை பண்ணுவோம் அதை பண்ணுவோம் நிறைய சொல்றாங்க. அதுல ஒரு 10% கூட யாருமே பண்ணது கிடையாது. இருக்கா அப்படின்னு கேட்டா அதுக்கு எந்த ஒரு உதாரணமும் இருக்காது. ஆனா அதை இப்ப விஜயுமே எடுத்து காட்டியிருப்பாங்க. இதெல்லாம் பண்றேன்னு சொன்னீங்களே, பண்ணீங்களா, கேட்டீங்களா, நிறைய கேட்டிருப்பாரு. அதுக்கு ஒரு விமர்சனமா என்னன்னா, இவர் எந்த அனுபவமுமே இல்லை அரசியல்ல. விஜய்க்குன்னு பாத்தீங்கன்னா எந்த அனுபவமே கிடையாது. அப்ப இவர் வந்தா மட்டும் என்ன பண்ணுவாரு, இவரும் பண்ண மாட்டாங்க தானே அப்படின்ற மாதிரியும் கருத்துக்கள் வைக்கிறாங்க. நீங்க என்ன சொல்றீங்க? அவர் பண்ணுவாரு அப்படின்றதையும் சொல்ல வரீங்களா? இல்லை, முதல்ல அரசியல்ன்றது வந்துட்டு சீஃப் மினிஸ்டர் போஸ்ட்டு வந்து ஏதாவது கவர்மெண்ட் ஜாபா, முன் அனுபவம் தேவை. இதெல்லாம் வந்துங்க நான் சொல்கிறேன், வரலாற்றை தெரியாதவர்கள் தான் இப்படிலாம் பேசுவாங்க. என்டி ராமாராவ்னு ஒரு நடிகர் இருந்தார் தெரியுங்களா, ஆந்திராவில். அவர் தெலுங்கு தேசம்ன்ற கட்சியை ஆரம்பித்து 10 மாதத்தில் ஆந்திராவை பிடிச்சிட்டார், ஆட்சி பிடிச்சார். எப்படி பிடிச்சார்? இன்னைக்கு 2 ஸ்டேட்டாக இருக்குது, தெலங்கானா ஆந்திரான்னு. அவர் பிடிச்சது ஒன்றிணைந்த ஆந்திர பிரதேஷ். 10 மாதம்தான் கட்சி ஆரம்பித்தார், ஊர் ஊராக போய் பேசினார். மக்கள் எழுந்தாங்க, தூக்கி எறிஞ்சாங்க. முன் அனுபவம் உண்டா, எத்தனை நாள் எம்எல்ஏவாக இருந்தார், இதெல்லாம் கவைக்கு உதவாத வாதங்கள். அரவிந்த் கெஜ்ரிவால்னு டெல்லியில் சீஃப் மினிஸ்டராக இருந்தார். அவர் முந்தா நாள் வரைக்கும் IRS அதிகாரியாக இருந்தார். திடீர்னு கரப்ஷனை எதிர்த்து நான் போராடுறேன்னு சொல்லிட்டு இந்தியா அகெயின்ஸ்ட் கரப்ஷன்ற ஒரு அமைப்பை உருவாக்குனாரு. ஆம் ஆத்மின்ற கட்சியை உருவாக்குனாரு. உருவாக்கி 1 வருஷத்துக்குள்ளாக புதுடெல்லியில் 3 முறை சீஃப் மினிஸ்டராக இருந்த 15 வருஷம் ஆட்சியில் இருந்த காங்கிரஸ் தலைவி ஷீலா தீக்ஷித், வெரி பாப்புலர் சீஃப் மினிஸ்டர், அவங்கள தோக்கடிச்சு ஆட்சியை மாற்றிட்டார். அவங்களே இவர் நின்று அவங்களுக்கு எதிராக நின்று தோக்கடிச்சிட்டாரு. புரியுதுங்களா? அதனால் அரசியலில் வந்துங்க அதிசயங்கள்லாம் நிகழும். அதுக்கு வந்து 5 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும், 10 வருஷம் அனுபவம், முன் அனுபவம் இருக்கணும். சில விஷயங்களுக்கெல்லாம் முன் அனுபவம்லாம் கேட்கக்கூடாது, ரொம்ப ஆபத்தான விஷயம். அது நம்ம கற்றுக்க வேண்டியது தான். இப்போ எல்லாத்துக்கும் முன் அனுபவம் இருந்தாதான்னு சொன்னால் அது ரொம்ப அபத்தமான விஷயம். விஜயினுடைய ரசிகர் மன்றங்களை விஜய் மக்கள் நற்பணி இயக்கமாகவோ மக்கள் இயக்கமாக மாற்றி அதன் மூலம் வந்து அவங்க வந்து பொது சேவைக்கு அவங்களெல்லாம் வழி நடத்தினார். இப்போ நாகப்பட்டினம் இலங்கை மீனவர்கள் தாக்கப்பட்ட போது போய் உண்ணாவிரதம் இருந்திருக்காங்க அந்த மக்கள் இயக்கம். அதனால அவருக்கு அனுபவம் இல்லை அப்படியும், அரசியல் கட்சி ஆரம்பித்த அனுபவம் இல்லாமல் இருக்கலாம். மக்களுக்கு சேவை பண்ணி மக்களுக்காக போராடி அவருக்கு மிகப்பெரிய அனுபவம் இருக்கு. அதனால இதெல்லாம் வந்து அவரை வந்து கொச்சைப்படுத்துவதற்காக, அவரை வந்து எதிர்மறை விமர்சனத்துக்கு ஆளாக்குவதற்காக சொல்லப்படுகின்ற கதைகள் தான். அதெல்லாம் தேவையே இல்லை. இன்னொரு பிரச்சனை பேசுறாங்கன்னா, இப்போ கவின் அவங்க ஆணவ கொலையில இருந்தாங்கல்ல சார், அஜித் அவங்களுக்கு வந்து விஜய் ஆதரவு தெரிவிச்சாங்க, போய் பணம் கொடுத்தாங்க, வீட்டுல போய் சந்திச்சாங்க. ஆனா கவின் இதுக்கு மட்டும் எதுவுமே பேசல, ஏன் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அப்போ விஜய் வந்து கவின் ஆணவ கொலையை பத்தி பேசுறதா என்ன பேசணும்னு எதிர்பார்க்கறாங்க, அவர் பேசுறதுனால என்ன மாற்றம் வரும்னு எதிர்பார்க்கறாங்க, ஏன் விஜயை டார்கெட் பண்றாங்க அப்படின்றது. விஜய் வந்து ஆட்சியில இல்லை, அதிகாரத்துல இல்லை. அவரு மனசுல தோன்றத நல்ல விஷயங்க நினைக்கிறத செய்கிறார். இப்போ
கட்சி தொடங்கி 1.5 வருஷம் 1.25 வருஷம் தான் ஆகுது. ஆனால் 3 வருஷமாக +2 எஸ்எல்சியில் பாஸ் பண்ணவங்களுக்கெல்லாம் கூப்பிட்டு பாராட்டார் சொந்த காசில். அப்போ நீங்கள் இதை செய்யுங்க அதை செய்யுங்கன்னு சொல்கிறதுக்கு நம்ம ஒன்றும் அவர் கையில் ஆட்சியை கொடுக்கல. விஜயை வந்து எவ்வளோ சொல்கிறாங்க, ஜோசப் விஜய் அப்படின்றாங்க, அவர் கிறிஸ்துவராம் என்னென்னவோ. இந்த எச் ராஜான்னு ஒரு ஆள் இருக்கான்ல பாஜகவில், அவன் ஒவ்வொருத்தருடைய சட்டையை கட்டிட்டு பூணூல் இருக்குதான்னு பார்த்துட்டு தான் பேசுவான். அதனால் ஜாதி மதங்களுக்கெல்லாம் அப்பாற்பட்டவர் விஜய். விஜயை பொறுத்தவரையில் அவர் வந்து இது வந்து காவல்துறையால் ஏற்பட்ட மரணங்க. இது வந்து காவல்துறையினர் நடத்திய படுகொலை. அந்த அஜித்குமார் வந்து சிறு வயசு, கல்யாணம் கூட ஆகலை, புரியுதுங்களா? அவன் வந்து ஒரு காவலாளியாக இருக்கிறான் கான்ட்ராக்டில். அவனை நியாயமே இல்லாமல் பொய் புகாரில் அடித்து கொலை பண்ணிட்டாங்க. அது அவர் மனசை ரொம்ப வருத்துந்தால நேராக போய் சொன்னார், ஆறுதல் சொன்னார். அதே போல் நிதி உதவியெல்லாம் பண்ணார்.